வெல்கம் டு அருணா தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு கேட்க போற கதை மனதோரம் மலைத்துளி. ஆசிரியர் அருணா வேணு. நான் உங்கள் புவனா செல்வம். மனதோரம் மலைத்துளி. அத்தியாயம் 1. நந்தினி, எழுந்து கோடி, நேரமாச்சு. விக்ரம் தம்பி வர நேரம் ஆச்சு பாரு. வந்தா திட்டு வாங்குவ. எழுந்துருடி. அன்னை சரஸ்வதியின் குரலில் மெதுவாக கண் விழித்தாள் நந்தினி. விக்ரம் சார் வந்துட்டாராமா என கண்ணை கசக்கிக் கொண்டே அவள் கேட்க, அவரு முன்னாடி இப்படியே நிக்க போறியா என்றார் சரஸ்வதி. நந்தினியை எழுந்து அமர வைக்க அந்த ஒரு கேள்வி போதுமானதாக இருந்தது. நான் போய் கிளம்புறேன் என அவள் வேகமாக குளியல் அறைக்குள் சென்றுவிட, நல்ல பொண்ணு என தலையில் அடித்துக் கொண்டே சமையல் அறைக்கு வந்தார் சரஸ்வதி. சிறிது நேரத்தில் நந்தினி காலை டிஃபன் சாப்பிட அமர, சரியாக நந்தினி என வாசலில் இருந்து குரல் வந்தது. அந்த குரலில் அடித்து பிடித்துக் கொண்டு சாப்பாட்டை அடைத்துக் கொண்டவள், இதோ வந்துட்டேன் சார் என குரல் கொடுத்து கொண்டே தட்டில் கை அலம்புவதற்காக தண்ணியை எடுத்தாள். ஏய், முழுசா சாப்பிடுடி என சரஸ்வதி அவள் கையை பிடிக்க, அதே நேரம் விக்ரமும் உள்ளே வந்து விட்டான். முழுசா சாப்பிடு நந்தினி என்று கூறிக்கொண்டே அவன் அவளுக்கு எதிரில் இருந்த சேரில் அமர்ந்துவிட, நீயும் சாப்பிடுறியாப்பா என்றார் சரஸ்வதி. இல்லம்மா, நான் சாப்பிட்டாச்சு என்றவன் தானே தண்ணியை மட்டும் எடுத்து குடித்தான். நந்தினி வேகமாக உணவை முடித்துவிட்டு தட்டை அலம்பி வைத்துவிட்டு வர விக்ரமும் எழுந்தான். பாய்மா என்று விட்டு, போகலாம் சார் என அவள் கூற, அவள் செயலில் மெலிதாக சிரித்து கொண்டவன், வரோமா என்று விட்டு அவளோடு நடந்தான். அவன் காரில் வந்து இருவரும் ஏறியதும் விக்ரம் காரை எடுத்தான். கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தா என்ன நந்தினி உனக்கு? தினமும் இப்படி கடைசி நேரத்துல ஓடணுமாமா? பாதி கண்டிப்பும் மீதி மென்மையுமாக அவன் கேட்க, தூக்கம் வந்துடுது சார், நான் சின்ன பொண்ணுதானே, பாவம் இல்லையா என்றால் அவள் முகத்தை பாவம் போல் வைத்துக்கொண்டு. அவள் கூற்றில் இரு பக்கமும் தலையாட்டி சிரித்து கொண்டவன், இந்த வாய் மட்டும் இல்லைனா உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் போ என்று கிண்டல் அடிக்க, நீங்க காப்பாத்த மாட்டீங்களா சார் என்றால் அவள் விடாமல். இருவரும் பேசிக்கொண்டே கல்லூரிக்கு வந்து விட்டன. விக்ரம் ஆசிரியராக வேலை செய்யும் கல்லூரியில்தான் நந்தினி இறுதி ஆண்டு கம்ப்யூட்டர் படித்துக் கொண்டிருக்கிறாள். சமீபமாகத்தான் நந்தினி தந்தை இறந்திருந்ததால் ஏற்கனவே இருந்த பெரிய வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாமல் விக்ரம் வீட்டு அருகில் நந்தினியும் சரஸ்வதியும் குடி வந்திருந்தன. விக்ரமுடையது கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தாலும் தற்செயலாக பழக ஆரம்பித்த சரஸ்வதியும் விக்ரம் அன்னை மாலதியும் நன்றாக பழகிவிட்டன. விக்ரம் வேலை பார்க்கும் கல்லூரியில்தான் நந்தினி படிக்கிறாள் என தெரிய வர பெரியவர்கள் சிறுவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தன. விக்ரமை அதற்கு முன் கல்லூரியில் நந்தினி பார்த்ததில்லை. அவள் படிப்பது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், அவன் வேலை செய்தது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இரண்டுமே அவர்கள் கல்லூரியில் ஒவ்வொரு மூலையில் இருக்கும். அவள் அதிகம் அந்த பக்கம் செல்லாததால் அவனை அவளுக்கு முதலில் தெரியவில்லை. முதலில் மாலதிதான் விக்ரமிடம் சொல்லி நந்தினியை கல்லூரிக்கு அவனுடனேயே சேர்த்து அழைத்து போக சொன்னார். போக போக விக்ரம் நந்தினிக்குள் நல்ல நட்பு ஏற்பட்டு விட்டது. பக்கத்து வீடு என்பது போய் குடும்ப நண்பர்கள் போல் அனைவரும் ஆகிவிட்டன. விக்ரம் தந்தை ரவிக்குமார் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். விக்ரம் சம்பளம், அவர் பென்ஷன் என அவர்களது குடும்பம் சற்றே உயர்வான நடுத்தர வர்க்கம்தான். சரஸ்வதிக்கு கணவனின் பென்ஷன் பணம் மற்றும் அவர்கள் சேர்த்து வைத்த பணத்தில் இருந்து வரும் வட்டி மட்டும்தான் என்றாலும் அவர்கள் சாதாரணமாக வாழ அதுவே போதுமானதாக இருந்தது. நந்தினியின் தந்தை அப்படி ஒன்றும் அவர்களை தெருவில் நிறுத்திவிட்டு சென்று விடவில்லை. நந்தினியை அவள் டிபார்ட்மெண்டில் இறக்கிவிட்ட விக்ரம், இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் கிளாஸ் இல்ல நந்தினிமா, உனக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது ஒரு கால் பண்ணு, வந்துடுறேன். அண்ட் கிளாஸ் டைம்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது என அழுத்தமாக கூற, அடிக்கடி ப்ரொஃபசர்னு நிரூபிக்காட்டா உங்களுக்கு தூக்கமே வராதே என்று நொடித்துக்கொண்டே இறங்கினாள் நந்தினி. அவள் இறங்கியதுதான் தாமதம். ஹாய் விக்கி என கூறிக்கொண்டே காருக்குள் ஏறினாள் மற்றொரு பெண். ஹாய் ஸ்வாதி என்று அவளிடம் பேசத் தொடங்கிய விக்ரம் அதற்கு மேல் நந்தினியை கண்டு கொள்ளவில்லை.
சுவாதி ஏறியதும் சில நொடிகள் நின்று அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. விக்ரம் முகத்தில் இருந்த மெல்லிய சிரிப்பும் ரசனையும் அவளுக்கு ஒருவித எரிச்சலைத்தான் கிளப்பியது. அதை காண்பித்துக் கொள்ளவும் முடியாமல் அவள் ஒரு பெருமூச்சோடு நகர்ந்து விட்டாள். தினமும் இவள நீங்களே கூட்டிட்டு வரணுமா விக்கி? காலேஜ் பஸ்ல வரலாம் தானே? உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் என விக்ரமிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் சுவாதி. என்ன சிரமம் சுவாதி? எப்படியும் நான் வரது தானே, அவளையும் இறக்கி விடுறேன், அவ்வளவுதான் என்றான் விக்ரம் சாதாரணமாக. இருந்தாலும் எப்பவும் ஏன் இடத்துல உட்கார்ந்துட்டு வரா என சுவாதி முகத்தை சுருக்க, சுவாதி, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் இதெல்லாம் பார்க்காத. அவளை பின்னால உட்கார வச்சு நான் டிரைவர் வேலை பார்க்க முடியுமா? பார்க்க அசிங்கமா இருக்காதா என அவன் சிறு கோபத்தோடு கேட்டதில் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. இவனிடம் இது வேறு வம்பு. கோபம் வந்துவிட்டால் மலை இறங்கவே மாட்டான். நியாயமான கோபமாகவும் இருக்கும் என்பதால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலேயே சுவாதி அவன் கோபப்பட்டால் அடங்கி விடுவாள். சுவாதியும் இதே கல்லூரியில்தான் வேலை செய்கிறாள். அவள் ஐடி டிபார்ட்மெண்டில் புரொஃபஸராக இருக்கிறாள். ஒரு முறை ஸ்போர்ட்ஸ் டேவில் தற்செயலாகத்தான் சுவாதியும் விக்ரமும் சந்தித்துக் கொண்டன. நல்ல நண்பர்களாகத்தான் இருவரும் பழகிக் கொண்டிருந்தன. ஒருவித அழுத்தமும் அதே நேரம் மாணவர்களோடு ஒருவித இலக்கமும் என இருக்கும் விக்ரமை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாதிக்கு பிடித்துவிட்டது. அவள் காதலை கூறிய போது விக்ரமிற்குமே அவளை பிடித்திருந்ததால் ஒத்துக்கொண்டான். இருவர் காதலும் கடந்த 3 மாதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாகத்தான் வளர்ந்து கொண்டிருந்தது. கிளாஸுக்கு நேரமாச்சு சுவாதி, உனக்கு டைம் ஆகலையா என விக்ரம் வாட்சை பார்க்க, எனக்கு செகண்ட் கிளாஸ் தான் விக்கி, நான் வரேன் என அவள் காரை திறக்க போக அவள் கையை அழுத்தமாக பிடித்தான் விக்ரம். அதில் அவள் திரும்பி அவனை பார்க்க அவள் முகத்தை ஒற்றை விரலால் அளந்தவன், எப்படி இத்தனை அழகா இருக்க சுவாதி என மென்மையாக கேட்க அவன் கேள்வியில் முகம் சிவக்க அவனை பார்த்தவள், உங்களுக்கு இப்போதான் நான் அழகா இருக்கேன்னு தெரியுதா என்றாள் மெதுவாக. அவள் ஏக்கம் அவனுக்கு புரிந்தது. உருகி உருகி காதல் செய்யவெல்லாம் எனக்கு வராது சுவாதி, பட் ஐ லவ் யூ, அதுல பொய்யில்ல என்றான் விக்ரம். இதுதானே அவனிடம் அவளுக்கு பிடித்ததே. அந்த குரலில் இருக்கும் அழுத்தத்திற்கு முன் அனைத்துமே அடிபட்டு போகும். நானோ என அவள் முனக அவள் கையை விட்டு விட்டவன், போ சுவாதி என்று கூற அவளும் இறங்கி சென்று விட்டாள். தன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்ட விக்ரமை அதற்கு மேல் வேலை உள்ளிழுத்து கொண்டது. மாலை நந்தினி போன் செய்ததும் விக்ரமும் கிளம்பி வந்து விட்டான். சுவாதிக்கு கிளாஸ் இருந்ததால் அவளுக்கு போன் மட்டும் செய்து சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். மாலதி நந்தினியை அழைத்து வர சொல்லி இருந்ததால் விக்ரம் நேராக தன் வீட்டிற்குத்தான் சென்றான். அழகான டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு அவர்களுடையது. கீழே ஒரு அறை, மேலே 2 அறை என்றும் கீழே பெரியவர்களும் மேலே விக்ரமும் இருந்தன. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆண்டி என்று கேட்டுக்கொண்டே நந்தினி சமையல் அறைக்குள் புகுந்துவிட விக்ரம் தன் அறைக்கு சென்று விட்டான். கட்லெட் செஞ்சேன்டா, அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்ன, வா எடுத்துக்கோ, இத உன் அங்கிள் கிட்ட கொடுத்துடு என 2 தட்டை மாலதி கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நந்தினி. ரவிக்குமாரிடம் ஒரு தட்டை அவள் கொடுக்க பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவர் அதை கீழே வைத்துவிட்டு அவள் கொடுத்ததை வாங்கிக் கொண்டார். அப்படி அந்த பேப்பர்ல என்னதான் இருக்கு அங்கிள்? 24 மணி நேரமும் படிக்கிற அளவா நியூஸ் இருக்கு? பொழுது போக வேண்டாமா நந்தினி குட்டி, சும்மா படிக்க வேண்டியதுதான் என்றார் அவர். குட்டி சொல்லாதீங்க அங்கிள் என அவள் முகம் சுருங்க சினுங்க சத்தமாக சிரித்தவர், நீ குட்டியா தானே இருக்க குட்டி என்றார் மீண்டும். அங்கிள் என அவள் கத்த, எப்பவோ அவகிட்ட வம்பிழுத்துட்டே இருக்காதீங்க என கணவனை கடிந்து கொண்டே வந்தார் மாலதி. அதே நேரம் விக்ரமும் ஃப்ரெஷ் ஆகி வந்தான். கையில் இருந்த போனை பார்த்து கொண்டே வந்தவன் முகம் லேசாக சுருங்கியே இருந்தது. என்ன யோசனடா கேட்டுக்கொண்டே அவனிடம் ஒரு டிஃபன் தட்டை மாலதி நீட்ட அதை வாங்கி சோபாவில் அமர்ந்தவன், நான் ஸ்வாதின்னு ஒரு பொண்ண லவ் பண்றேமா என அசால்ட்டாக கூறி வைக்க ஒரு நொடி அனைவருமே அதிர்ந்து விழித்தன. நந்தினி முகம் நொடியில் வாடிவிட மாலதி ரவிக்குமாரும் அதிர்ச்சியோடுதான் அவனை பார்த்தன. அவர்களும் இதை எதிர்பார்க்கவில்லையே.
அவ வீட்ல மாப்பிள பாக்குறத பத்தி பேசுறாங்களாம். சோ எங்க காதல சொல்லணும். உங்கள பாக்க நாளைக்கு அவள வர சொல்றேன். நீங்க ஒரு முறை பாத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அவங்க வீட்ல போய் பேசுவோம். ஓகே தானே என அவன் கேட்க, கொஞ்சம் இடைவெளி கொடுப்பா என்றார் ரவிக்குமார் சலிப்போடு. எப்போ இருந்துடா காதல் எல்லாம்? எங்ககிட்ட சொல்லவே இல்லையே என மாலதி கேட்க, ஜஸ்ட் 3 மாசமா தாமா. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒரே வேலை தான் பாக்குறோம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நம்மள போலவே அவங்களுடையதும் நார்மல் ஃபேமிலி தான். மேபி நம்ம விட கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க. அவ அப்பா பிசினஸ் மேன். நாமும் ஒன்னும் ரொம்ப குறைஞ்சவங்க இல்லையே. அவன் என்னமோ அனைத்தும் யோசித்து சுலபமாகத்தான் கூறினான். மாலதியால் தான் அதனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மனதில் வேறு எண்ணம் அல்லவா இருந்தது. நான் வரேன் ஆண்டி என்று மென்மையாக கூறிக்கொண்டே நந்தினி எழுந்து சென்று விட அவளை யாரும் தடுக்கவில்லை. மாலதியும் ரவிக்குமாரும் உடனடியாக எதுவும் கூறவில்லை. அவர்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் மகன் விருப்பத்தை அவர்கள் மதித்துத்தானே ஆக வேண்டும். காரணமே இல்லாமல் வீம்பு பிடிக்க அவர்களுக்கு மனம் வரவில்லை. அதே நேரம் விக்ரமும் ஒன்றும் குழந்தை இல்லை. தெளிவாக யோசித்துதான் அவனே முடிவெடுப்பான் என்பதால் அவர்களுக்கு மறுக்க காரணமும் இல்லை. ஓ இஷ்டந்தா விக்ரம் என மெதுவாக மாலதி கூறிவிட, நாளைக்கு சுவாத்திய கூட்டிட்டு வரேமா என்று விட்டு விக்ரம் எழுந்து சென்று விட்டான். என்ன மாலதி, இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என ரவிக்குமார் மனைவியிடம் புலம்ப, என்ன செய்ய முடியுங்க? நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டோம். அதுக்காக அவனை வற்புறுத்த முடியுமா? அவசரப்பட்டு சரஸ்வதி கிட்டையும் பேசியிருக்க வேண்டாம் என்றார் மாலதியும் கவலையோடு. அதே நேரம் தன் வீட்டிற்கு வந்த நந்தினி, படிக்க போறேமா என்று விட்டு தன் அறைக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டாள். மகள் படிக்கத்தான் போகிறாள் என்று நினைத்து சரஸ்வதியும் அமைதியாக விட்டுவிட்டார். தன் அறைக்குள் வந்தவள் தனது போனை எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்து விட்டாள். போனில் இருந்த விக்ரமின் படத்தை ஓபன் செய்தவள் அதையே பார்த்து கொண்டிருக்க அவள் கண்கள் மெதுமெதுவாக கலங்கியது. ஏன் சார் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க? எனக்கு ஏன் உங்களை பிடிச்சது? நான் எப்படி சார் உங்களை மறக்கிறது? நீங்களே சொல்லுங்க. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ. அவன் படத்தை பார்த்து அழுகையோடு கூறிக்கொண்டிருந்தவள் அதற்கு மேல் முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு கதறிவிட்டாள். அத்தியாயம் 2. மறுநாள் காலை நந்தினி தனியாகத்தான் கல்லூரிக்கு கிளம்பினாள். இன்னைக்கு விக்ரம் சார் வரமாட்டாருமா, நான் காலேஜ் பஸ்ல போகணும் என்று கூறிக்கொண்டே சீக்கிரமாக கிளம்பிய பெண்ணை வித்தியாசமாக பார்த்தார் சரஸ்வதி. ஏண்டி என அவர் கேட்க தன் புக்ஸை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள் தன் வேலையை நிறுத்திவிட்டு அவரை திரும்பி வெறுமையாக பார்த்தாள். அவர் லவ் பண்ற பொண்ண இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாருமா என அவள் மெதுவாக கூற சரஸ்வதியும் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனார். விக்ரம் லவ் பண்றானாடி? யாருமே சொல்லலையே. அவங்க அம்மா கூட என்கிட்ட வேற மாதிரி. அவங்க அம்மா அப்பாக்கே நேத்துதான் தெரியும்மா. ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அவரு வாழ்க்கைய அவர்தான் தேர்ந்தெடுக்கணுமா. இதுல ஆன்ட்டி என்ன செய்ய முடியும்? நந்தினி தெளிவாக பேசியது ஒருவாறு சரஸ்வதிக்கு புரிந்தது. சில மாதங்களுக்கு முன் மாலதி விக்ரமிற்கும் நந்தினிக்கும் திருமணம் செய்து வைக்கலாமா என சரஸ்வதியிடம் கேட்டிருந்தார். இது நந்தினிக்கும் தெரியும். அந்த பேச்சுவார்த்தை நடந்த சில நாட்களிலேயே ஸ்வாதியும் விக்ரமும் விரும்ப தொடங்கிவிட்டன. வீட்டில் சாதாரணமாக பேசிக் கொண்டதெல்லாம் விக்ரமிற்கு தெரியாது எனும்போது அவனை எப்படி குறை சொல்ல முடியும்? மனதில் ஆசை இருந்தாலும் நமக்கு கொடுத்து வைக்கல என்றுதான் நந்தினி ஒதுங்கி இருந்தாள். இப்போது அதையே தான் அன்னையிடமும் கூறிவிட்டு கிளம்பினாள். சரஸ்வதியும் நிலை புரிந்தவராக அமைதியாகி விட்டார். காலேஜ் பஸ்ஸில் ஏறி கல்லூரிக்கு வந்து சேர்ந்தவள் அன்று ஒரு கிளாஸை கூட ஒழுங்காக கவனிக்கவில்லை என்பதுதான் உண்மை. முதல் இடைவேளை வரை அமைதியாக இருந்த நந்தினியின் தோழி அவள் சரியாகும் வழியே தெரியாததால் அடுத்த கிளாஸ் கட்டடித்து அவளை வெளியே இழுத்து வந்து விட்டாள். ஒரு மரத்தடியில் வந்து தோழியோடு அமர்ந்தவள், இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா நந்தினி என்று மிரட்டி கேட்க, ஒன்னும் இல்ல ஜோதி என மறுத்து பார்த்தாள் நந்தினி. மண்ணாங்கட்டி,
ஒண்ணும் இல்ல பாட்ட தூக்கி குப்பையில போடு. ஒழுங்கா உண்மைய சொல்லு. இல்லாட்டா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். தோழியும் கோபப்பட்டாள். திட்டாதடி என சிறு பிள்ளையாக கூறிய நந்தினியின் கண்கள் தானாக கலங்கிவிட்டது. அவள் அழுததும் ஜோதியும் பதறிவிட்டாள். ஏய், அழாதடி. நான் கோபம்லாம் படல. என்னாச்சுடா? சொன்னாதானே தெரியும். முதல்ல அழாத என அவள் கண்களை மென்மையாக துடைத்து விட்டாள் ஜோதி. இன்னைக்கு இன்னைக்கு விக்ரம் சாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுதுடி. மெதுவாக நந்தினி கூற, உன்னை கூட்டிட்டு வருவாரே அவருதானே? நம்ம மெக்கானிக் சார் இல்லையா? அதுக்கு நீ ஏண்டி? பேசிக்கொண்டே வந்தவளுக்கு சட்டுன புரிந்துவிட்டது. அவர விரும்புறியா என ஜோதியே கேட்டுவிட, நந்தினி ஆம் என்பது போல தலையை மட்டும் உருட்டினாள். அவரு என ஜோதி நிறுத்த, நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்வாதி மேடம விரும்புறாரு ஜோதி. இன்னைக்கு தான் பேச போறாங்க. எனக்கு கொடுத்து வைக்கலடி. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஜோதி மெதுவாக கூறியவள் கண்கள் மீண்டும் கலங்கி போக அவளை ஜோதி மேல் சாய்ந்து கொண்டாள். அவளை மென்மையாக அணைத்து கொண்ட ஜோதிக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சொல்லவே முடியாத காதலுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்? போக போக எல்லாம் மறந்துடும் நந்தினிமா. இப்ப கண்ணத்தோட சூடா ஒரு காஃபி குடிப்போம் வா என நந்தினியை பிடித்து எழுப்பினாள் ஜோதி. நந்தினியும் இதற்கு மேல் இங்கே உட்கார்ந்து அழ முடியாது என கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து விட்டாள். ஜோதியோடு சென்று காஃபி குடித்துவிட்டு கிளாஸுக்கு சென்ற போது தற்காலிகமாக நந்தினி மிகவும் முயன்று மனதை மாற்றிக்கொண்டாள். விக்ரம் ஸ்வாதியை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்திருந்தான். ஸ்வாதியோடு அவள் அண்ணன் ராகேஷும் வந்திருந்தான். உங்க வீட்டை நானும் ஒரு முறை பாத்துக்கிறேன் விக்ரம் என ராகேஷ் கூறிய போது சிறு புன்னகையோடு விக்ரம் அவனை அழைத்து வந்திருந்தான். வீட்டில் மாலதி ரவிக்குமாரிடம் ஸ்வாதியையும் ராகேஷையும் விக்ரம் அறிமுகம் செய்து வைக்க, வணக்கம்மா என மென்மையாக கூறிய ஸ்வாதியை எந்த காரணமும் சொல்லி மறுக்க முடியாது என மாலதிக்கு தோன்றியது. ஆனால் பேச்சை தொடங்கியதும் அனைத்தையும் ராகேஷே குழப்பிவிட்டான். முதலில் சாதாரணமாக குடும்பம் பற்றிய விசாரிப்புகள் முடிய மாலதி கொடுத்த காஃபியை குடித்துக் கொண்டே ராகேஷ் தான் பிரச்சனையை தொடங்கி வைத்தான். எனக்கு விக்ரம ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என ராகேஷ் தொடங்க, சொல்லுங்க தம்பி என்றார் மாலதியும் சாதாரணமாக. ஸ்வாதி எங்க வீட்லயே செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவளை எங்கேயும் அனுப்பிட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. விக்ரம் எங்க வீட்ல வந்திருந்தா நல்லா இருக்கும். எங்க வீடு இதை விட ரொம்ப பெருசு. அவங்க பிரைவசிக்கு ஒரு குறையும் வராது. ராகேஷ் தெளிவாக கூற, மாலதி என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கணவனை பார்த்தார். ரவிக்குமாரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் தான் விழித்தார். என்ன பேசுறீங்க ராகேஷ்? யாரையும் கவனிக்காமல் கோபத்தோடு விக்ரம் கேட்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விக்ரம், ஸ்வாதி சந்தோஷமா இருக்கணும்னு தான் சொல்றேன். உங்களுக்கும் அவ சந்தோஷமா இருக்கணும் தானே என்றான் ராகேஷ். என்னோட என்னோட வீட்லயே அவளை என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும். எந்த தைரியத்துல என்ன வீட்டோட மாப்பிள்ளையா கூப்பிடுறீங்க? என் குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு வருவேன்னு எப்படி எதிர்பார்க்கிறீங்க ராகேஷ்? காதல் பித்து பிடிச்சு அலையிற ஆள் எல்லாம் நான் இல்ல. பெரிதாக விக்ரம் குரலை உயர்த்தாவிட்டாலும் அவன் குரலில் இருந்த ஆளுமை மாலதிக்கே சற்று பயமாகத்தான் இருந்தது. ஸ்வாதிக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். நாம பொறுமையா பேசலாம் விக்கி, கோபப்படாதீங்க பிளீஸ் அவள் மெதுவாக கூற, இதுதான் பேச்சுவார்த்தைனா? பேச ஒண்ணுமே இல்ல ஸ்வாதி என்றான் அவன் அழுத்தமாக. நீங்க கிளம்பலாம் என ராகேஷை பார்த்து விக்ரம் கூற, விக்ரம் இருப்பா பேசலாம் அவசரப்படாத என்றார் மாலதியும். என்ன பேச போறீங்க என அவரிடம் காய்ந்தவன் மற்றவர்கள் புறம் திரும்பினான். லுக் ராகேஷ் அண்ட் ஸ்வாதி, இது போல என்ன எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நெருங்க முயற்சிக்காதீங்க. என்கிட்ட நடக்காது. நவ் ப்ளீஸ் அவுட் என அவன் தெளிவாகவே கூற, அதற்கு மேல் அங்கே அமர்ந்திருக்க முடியாமல் அவர்களும் எழுந்து விட்டன. விக்கி என ஸ்வாதி ஏதோ சொல்ல வர, நீ வா ஸ்வாதிமா, இதுக்கு மேல இங்க நின்னா அசிங்கம் என ராகேஷ் அவளை இழுத்து சென்று விட்டான். அவர்கள் கிளம்பி சென்றுவிட விக்ரமும் அழுத்தமாக தலைகோதி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். என்ன விக்ரம், ஏன்பா அவசரப்படுற?
பேசி இருக்கலாமே. உனக்கு அந்த பொண்ணு தானே பிடிச்சிருக்கு. மெதுவாக மாலதி கேட்க ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டு அவரை பார்த்தவன், ஐம் சாரிமா. இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா வர சொல்லியே இருக்க மாட்டேன். ரியலி சாரி என்றவன் வேகமாக மேலே சென்று விட்டான். விக்ரம், நில்லுடா என மீண்டும் ஒலித்த மாலதி குரலை அவன் காதிலேயே வாங்கவில்லை. என்னதாங்க நடக்குது என தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டார் மாலதி. நாம சொல்லி அவன் கேக்குற நிலையில எல்லாம் விக்ரம் இப்போதைக்கு இல்ல மாலதிமா. அவனுக்கே இன்னைக்கு நடந்தது அதிர்ச்சிதான். அந்த பொண்ணு வேணுமா, எதிர்காலத்துக்கு என்ன செய்யறது, எல்லா முடிவும் அவனே எடுக்கட்டும் மாலதி. நாம எதையும் தடுக்க போறதில்ல. நீ ரொம்ப குழப்பிக்காத. அவன் குழந்தை இல்ல, அவனே சரியாகிடுவான். மனைவியை முயன்று சமாதானம் செய்தார் ரவிக்குமார். அவர் சொன்னதும் உண்மைதான். விக்ரமும் பெரும் குழப்பத்தோடுதான் தன் அறையை அளந்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு திருப்பத்தை அவனும் எதிர்பார்க்கவில்லையே. எத்தனை சுலபமாக வீட்டோடு மாப்பிள்ளையாக கூப்பிடுகிறான். ராகேஷ் அழைத்ததை விட ஸ்வாதி வேடிக்கை பார்த்ததுதான் அவனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளிடம் பேசிய இத்தனை நாட்களில் அவள் இதுபோல் எதுவுமே சொன்னதில்லையே. தான் சரியாக கணிக்காமல் விட்டுவிட்டோமா என அவன் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. ஸ்வாதி தான் அழைத்திருந்தாள். போனை அட்டன் செய்தவன், சொல்லு என்று மட்டும் கூற, கோபப்படாதீங்க விக்கி, எனக்கு உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் வெளியே வாங்க. நான் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்றேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என அவள் சிறு தவிப்போடு கூற, விக்ரமும் வரேன் என்று மட்டும் கூறி போனை வைத்து விட்டான். அவனுக்கும் அவளை விட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணமில்லையே. திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் காதலித்தான். பொழுதுபோக்கிற்காக காதலிக்கும் ரகம் அவன் இல்லை. இப்போதுதான் அவசரப்பட்டு விட்டோமோ என லேசாக அவனுக்கு உறுத்த தொடங்கி இருந்தது. இருந்தும் அவசரப்பட்டு விலகும் முடிவு எடுக்கக்கூடாது என நினைத்தவன் கிளம்பிச் சென்றான். அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த மாலதி ரவிக்குமாரும் அவன் ஸ்வாதியைத்தான் பார்க்க போகிறான் என யூகித்து விட்டன. அவர்களும் எதுவாக இருந்தாலும் பையனே சொல்லட்டும் என அமைதியாகி விட்டன. ஸ்வாதி சொன்ன காஃபி ஷாப்பிற்கு சென்ற விக்ரம் அவள் எதிரில் அமைதியாகத்தான் அமர்ந்தான். எதுவாக இருந்தாலும் அவளை பேசட்டும் என்கிற எண்ணத்தோடு அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருக்க, சாரி விக்கி, அண்ணா இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சிடுவாருன்னு நான் நினைக்கல. அவருக்கு என் மேல பாசம் அதிகம். அதான். அவள் ஒரு நொடி நிறுத்த, லேசாக புருவங்கள் நெறிந்திருந்தாலும் விக்ரம் எதுவும் பேசவில்லை. வீட்டோட மாப்பிள்ளை நல்லா யோசிக்காதீங்க விக்ரம். அதுவும் உங்க வீடுதான். இங்க இருக்கிறது போல அங்கேயும் இருக்க போறோம். இங்க அடிக்கடி வந்து போய்க்கலாம். வேணும்னா உங்க அம்மா அப்பாவை கூட கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேயே கூட்டிட்டு போய்க்கலாம் விக்ரம். முகம் மலர கூறியவள் இதை அவன் ஒத்துக்கொள்வான் என்று ரொம்பவும் எதிர்பார்த்தாள் போல. நான் குடும்பத்தோட அங்க வர வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது ஸ்வாதி? கையை கட்டிக்கொண்டு குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் விக்ரம் கேட்க, நான் கடைசி வர கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க விக்ரம். ஆண்கள் மட்டும்தான் கடைசி வர குடும்பத்தோட இருக்கணுமா? பெண்களுக்கு அந்த ஆசையே இருக்க கூடாதா? என் பெற்றோருக்கும் என்னோட இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே. நீ ஒரே பெண்ணா இருந்தா அவங்கள தனியா விட முடியாதுங்கிறது சரிதான். ஒரே வீட்ல கூட இருக்கலாம். ஆனா உன் அண்ணா இருக்கானே, நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் வந்துடும். யாரும் தனியா இருக்க போறதில்லையே. அப்படி ஒன்னாதான் இருக்கணும்னா நானே வேற பெரிய வீடு பாக்குறேன். எல்லாரும் அங்க சேர்ந்திருப்போமே. பதில் தெரிந்து கொண்டேதான் விக்ரம் கேட்டான். அவர்கள் எண்ணம் அவனுக்கு அவள் பேச்சில் இருந்தே தெளிவாக புரிந்தது. இருந்தும் கடைசி வாய்ப்பாகத்தான் அதை கேட்டான். அவளோ அவன் எதிர்பார்த்தது போல்தான் பதில் கொடுத்தாள். அதெப்படி விக்கி, என்ன இருந்தாலும் என் வீடு போல வருமா என அவள் சட்டென கேட்டுவிட, அதில் நக்கலாக சிரித்து கொண்டவன், சோ உனக்கு உன் வீட்டை விட்டு வர முடியாது, அதுதான் காரணம். மத்த எல்லாம் சும்மா கண் துடைப்பு. அவன் சரியாக கேட்க, அவன் இப்படி நேரடியாக கேட்டு விடுவான் என எதிர்பார்த்திராத ஸ்வாதி தான் அதிர்ந்து விழித்தாள். உன்னால எப்படி உன் வீட்டை விட்டு வர முடியாதோ அதே போலத்தான் எனக்கும் ஸ்வாதி. என்னாலையும் என் வீட்டை விட்டு வர முடியாது. இனி இது ஒத்து வரும்னு தோணல. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். நீயும் என்னை தேடி வராத என்று விட்டு அவன் எழுந்து கொள்ள போக,
விக்கி ப்ளீஸ் உட்காருங்க, பேசலாம் என்றாள் சுவாதி அவசரமாக. அவளை அழுத்தமாக பார்த்தவன், ஏன் வீட்டுக்கு மருமகளா வருவியா என்றான் நேரடியாக. இல்ல விக்கி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் ஸ்வாதி என அவன் அழுத்தமாக கூற, அவள் சில நொடிகள் அவனை பாவமாக பார்த்தாள். அவன் ஒன்றும் அசந்து விடவில்லை. என்னால என் வீட்டை விட்டு வர முடியாது விக்கி, ஆனா நோ மோர் ஆனா ஸ்வாதி என்று சட்டென எழுந்து விட்டான் விக்ரம். உன் பதில்லையே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேலும் மேலும் பேசி சண்டையெல்லாம் போட வேண்டாம். நீட்டா பிரிஞ்சிடுவோம். அதுதான் நல்லது. பை என்றவன் அவர்கள் குடித்த காஃபிக்கான பில்லை வைத்துவிட்டு வேகமாக கிளம்பி விட்டான். தன் காரில் வந்து ஏறியவன் சிறிது தூரம் தள்ளி வந்ததும் ரோட்டின் ஒரு ஓரத்தில் காரை நிறுத்தினான். அமைதியாக சீட்டில் சாய்ந்து கொண்டவன் மனம் ஏதோ பெரும் கல்லை தூக்கி சுமப்பது போல மிகவும் பாரமாக இருந்தது. இந்த காதல் கல்யாணத்தில் நல்லபடியாக முடிய வாய்ப்பில்லை என அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அதான் அதை குதறாமல் அவனே முடித்துவிட்டு வந்து விட்டான். வெளியில் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். உள்ளுக்குள் காதல் என்று நினைத்திருந்த ஒரு மனம் இருந்ததே, அதற்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? இத்தனை சீக்கிரம் இந்த உறவு முடியும் என்று தெரிந்திருந்தால் காதலித்திருக்கவே மாட்டேனே என எரிச்சலோடு புலம்பிய மனதை அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சில நிமிடங்கள் முகம் இறுக கண் மூடி சீட்டில் சாய்ந்திருந்தவன் கண்களில் இருந்து மெலிதாக கண்ணீர் வழிந்தது. முடிந்து போன அவன் காதல் அத்தியாயத்திற்கு சாட்சியாக அந்த கண்ணீர் நின்றது. அத்தியாயம் 3. விக்ரம் மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது மாலதியும் ரவிக்குமாரும் அவனை கேள்வியாக பார்த்தன. அவர்கள் பார்வை அவனுக்கும் புரிந்தது. இது சரி வராதுமா, சாரி, உங்களையும் சேர்த்து தொந்தரவு பண்ணிட்டேன். இத நானே எதிர்பார்க்கல. நாங்க வேணும்னா பேசி பாக்குறோம் விக்ரம் என மாலதி தொடங்க, இல்லம்மா, தெளிவா பேசிட்டேன், செட் ஆகாது. நான் தான் அவசரப்பட்டுட்டேன், விடுங்க, முடிஞ்சு போச்சு அண்ட் என்று நிறுத்தியவன் தலையை அலந்த கோதி ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டவன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் நல்லா பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் என அவன் முடிக்க அவன் எதிரில் வந்து நின்றார் மாலதி. தன் கண்களை தவிர்த்த மகனின் இறுகிய முகம் அவருக்கு புரியாமற் இல்லை. மென்மையாக அவன் தலையை கோதி கொடுத்தவர், எங்களுக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம் விக்ரம். உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் இல்ல. எங்கேயும் போய் சந்தோஷமா என்னால வாழ முடியாது. அதுவும் சூழ்நிலை காரணமா இல்லாம பிரிவையே ஒரு நிபந்தனையா வச்சு தொடங்குற கல்யாணம் சரி வராதுமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐ வில் பி ஓகே என்று விட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் விக்ரம். எப்போதுமே விக்ரம் அமர்ந்து மனம் விட்டு பேசும் ரகமெல்லாம் கிடையாது. இயல்பிலேயே சற்று அழுத்தமானவன்தான் என்பதால் அவன் என்ன நினைக்கிறான் என்று கூட பெரியவர்களால் சரியாக கணிக்க முடியவில்லை. அன்று மாலை சரஸ்வதி மாலதியை தேடி வந்தார். வா சரஸ்வதி என அழைத்த மாலதிக்கு லேசாக குற்ற உணர்வாகத்தான் இருந்தது. ஆனால் சரஸ்வதி எதுவும் காண்பித்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கு விக்ரம் விரும்புற பொண்ணு வந்தாலாமே மாலதிக்கா, பொண்ணு பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சுதா என அவர் சாதாரணமாக கேட்க ஒரு முறை மேலே பார்த்து கொண்டார் மாலதி. பக்கத்து கோயிலுக்கு போயிடுவோமா சரஸ்வதி, இங்க பேச வேண்டாம் என மாலதி கூற எதுவும் புரியாவிட்டாலும் மறுக்காமல் அவரோடு சென்றார் சரஸ்வதி. கோவில் வந்து சாமியை கும்பிட்டு விட்டு ஒரு பக்கம் இருவரும் அமர மாலதி மெதுவாக நடந்ததை கூறினார். இத விக்ரமே எதிர்பார்க்கல சரஸ்வதி, அவனுக்கே அதிர்ச்சிதான். வேண்டான்னு மறுத்துட்டான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னு தான் ஒண்ணுமே புரியலமா என கவலையோடு புலம்பினார் மாலதி. சரஸ்வதிக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. கவலைப்படாதீங்கக்கா, தம்பி செஞ்சது நியாயம்தானே. அது எப்படி உங்களை நிரந்தரமா விட்டுட்டு போக முடியும்? அதுவும் அவங்க வீட்ல இருக்கணும்னா தம்பி யோசிக்கதானே செய்யும். எல்லாமே சரியா போகும்க்கா. மெதுவாக சரஸ்வதி ஆறுதல் கூற, நீயும் என்ன மன்னிச்சிடுமா. அவனோட மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாம நான் கல்யாணம் பத்தி எல்லாம் உன்கிட்ட பேசி இருக்க கூடாது என்றார் மாலதி. அது பரவாயில்லக்கா, நாம சும்மா தானே பேசணும். கொஞ்ச நாளைக்கு கல்யாண பேச்ச நிறுத்தி வைங்கக்கா, தம்பி மனசு ஆறட்டும், அப்புறம் யோசிப்போம் என சரஸ்வதி கூற
மாலதியும் அதைதான் யோசித்திருந்தார். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த நந்தினியிடம் சரஸ்வதி விஷயத்தை கூற அவளுக்கும் அது பெரும் அதிர்ச்சிதான். இவர்கள் அனைவரையும் விட அவளுக்கு ஓரளவு விக்ரம் பற்றி தெரியும். என்னதான் அவன் வெளியில் அதிகம் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டான் என்றாலும் அவனுடைய காதல் உண்மையானது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அது தோற்று போனால் அவனுக்கு வலிக்குமே என்றுதான் அவளுக்கு கவலையாக இருந்தது. காதல் நிறைவேறாத வலி அவளுக்கு தெரியாதா? அதை அவனும் அனுபவிப்பதா? அவனுக்காகவாது விரும்பிய வாழ்க்கை கிடைத்திருக்க கூடாதா? உடனடியாக விக்ரமிடம் சென்று பேச வேண்டும் என அவளுக்கு பரபரக்கத்தான் செய்தது. எந்த உரிமையில் சென்று பேசுவது, என்ன மனநிலையில் இருப்பானோ என்ற வேறு அவளுக்கு பயமாக இருந்தது. அன்றே எதுவும் பேச முடியாது என்பதால் அவளும் மனபாரத்துடனேதான் அந்த நாளை கழித்தாள். மறுநாள் காலை அவன் அழைத்து போக வருவானா என்ற சந்தேகத்தோடுதான் நந்தினி கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவன் எப்போதும் போல் வந்தது அவளுக்கே ஆச்சரியம்தான். அன்று அவளும் அவன் வந்த போதே தயாராக இருக்க, என்ன அதிசயம், நீ இப்படி சீக்கிரம் எல்லாம் கிளம்ப மாட்டியே என சாதாரணமாக கேட்டுக்கொண்டே காரை எடுத்தான் விக்ரம். அவன் குரலில் இருந்தும் முகத்தில் இருந்தும் அவளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்க வரலைனா பஸ்ல போகணும் இல்லையா சார், அதான் கிளம்பிட்டா என்றால் அவள் அவனை பார்த்து கொண்டே. வராட்டாலும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவேன் நந்தினி, அடுத்த மாசம் எக்ஸாம் ஆரம்பிக்குதே, படிச்சு முடிச்சிட்டியா? அவன் பாட்டிற்கு சாதாரணமாக பேசிக்கொண்டே வர அவளுக்குத்தான் என்னவோ போல் இருந்தது. சார், நான் வேணும்னா ஸ்வாதி மேடம் கிட்ட பேசவா என அவள் மெதுவாக கேட்க, ஒரு நொடி அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் குழப்பத்தோடு அவள் முகத்தை பார்த்தான் விக்ரம். அவள் முகத்தில் இருந்த பாவம் அவனுக்கு சட்டென விஷயத்தை புரிய வைத்து விட்டது. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு நந்தினி, ஒழுங்கா படிப்பை மட்டும் பாரு, இதுல எல்லாம் தலையிடாத. நான் ஒன்னும் குழந்தை இல்ல சார், என்ன உங்களை விட ஒரு 8 வயசு சின்ன பொண்ணா இருப்பேனா, அவ்வளவுதானே. எனக்கும் கிட்டத்தட்ட கல்யாண வயசுதான். வேகமாக அவள் பேசியதில் அத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் மறைந்து அதில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. வாயாடி, ஒழுங்கா எக்ஸாமுக்கு படிக்கிற வழிய பாரு, இதுல எல்லாம் தலையிடக்கூடாது என மீண்டும் சிறு பிள்ளைக்கு கூறுவது போலவே அவன் முடித்துவிட அவளுக்குத்தான் எரிச்சலாக இருந்தது. நான் என்ன எல்கேஜி படிக்கிற குழந்தையா, எப்பவும் என்ன அப்படியே பார்க்க வேண்டியது என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே வந்தாள் நந்தினி. அவளை இறக்கி விட்டு விக்ரம் சென்றுவிட மனம் கேட்காமல் அன்றைய மதிய இடைவெளியின் போது ஜோதியிடம் புலம்பி தள்ளிவிட்டாள் நந்தினி. அவள் பேசியதை கேட்ட ஜோதிக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. லூசாடி நீ, எப்படியோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஏற்கனவே வீட்ல வேற உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்ற அபிப்பிராயம் இருக்கு. உன் காதல் கை கூட வாய்ப்பிருக்கும் போது நீயே அதை கெடுப்பியா? அப்படியே விடுடி அழுத்தமாக ஜோதி கூற, அது சுயநல ஜோதி என்றால் நந்தினி மெதுவாக. காதல கொஞ்சம் சுயநலம் தப்பில்ல நந்தினி. இல்ல ஜோதி, அவரு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்னால முடிஞ்சதை செய்யணும். ஸ்வாதி மேடம் கிட்ட பேசி பார்க்கலான்னு பாக்குறேன் ஜோதி, ஏதோ யோசனையோடு நந்தினி கூற, சுத்த முட்டாள்தனம் நந்தினிமா என்றால் ஜோதி கோபத்தோடு. ஏனோ நந்தினிக்கு அப்படி தோன்றவில்லை. அவன் காதல் தோற்றுவிட்டது என்று அதில் சுயநலமாக சந்தோஷப்பட அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. நான் பேச தாண்டி போறேன், நீயும் என்னோட வா என்றவள் ஜோதியையும் இழுத்து கொண்டு வந்தாள். உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு என்னையும் கூட்டு சேர்க்காதடி என ஜோதி புலம்ப, வேற வழி இல்ல, நீதானே என் ஃப்ரெண்டு, வந்துதான் ஆகணும் என அவளை இழுத்துச் சென்றாள் நந்தினி. ஜோதியும் தலையில் அடித்துக்கொண்டு வேறு வழி இல்லாமல் தோழியை தொடர்ந்தாள். இருவரும் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்தபோது ஸ்வாதி அவள் கேபினில் தனியாகத்தான் அமர்ந்திருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேம் என நந்தினி கேட்க, நந்தினியை பார்த்ததும் ஒரு நொடி குழப்பத்தோடு முகம் சுருங்கிய ஸ்வாதி கமின் என்றாள். சுற்றி யாரும் இல்லாததை ஒருமுறை உறுதி செய்து கொண்ட நந்தினி, கொஞ்சம் உங்களோட பேசணும் மேம் என்று கூற, சொல்லு என்றாள் ஸ்வாதி. மேம், சார் உங்களை விரும்புறாரு மேம், நீங்களும் அவரை விரும்புறீங்க தானே, அப்புறம் ஏன் மேம் தேவையில்லாத பிரச்சனைகள், அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க மேம், அவரை போல ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாரு. ஏய் ஸ்டாப் ஸ்டாப்,
நந்தினி பேசிக் கொண்டிருக்கும் போதே சுவாதி கத்திவிட நந்தினி பயந்து அவளை பார்த்தாள். எவ்ளோ தைரியம் இருந்தா என் பர்சனல் லைஃப் பத்தி பேசுவ? இடியட்! உன் லிமிட் தெரிஞ்சு நடந்துக்கோ. அவுட்! என கோபமாக சுவாதி கத்த, மேம் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் என நந்தினி தொடங்கும் போதே, ஐ செட் கெட் அவுட் நந்தினி. இதுக்கு மேல இத பேசினா பிரின்சிபல் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்றால் சுவாதி அவளை முறைத்து கொண்டே. நந்தினி வா போதும் என ஜோதியை அவளை இழுத்து எழுப்பிவிட்டாள். சாரி மேடம் என்ற ஜோதி நந்தினியை இழுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டாள். நந்தினி வெளியேறியதும் சுவாதியின் கோபம் எல்லையை கடந்துவிட்டது. ஏற்கனவே அவளுக்கு நந்தினியை பிடிக்காது. விக்ரம் தன் நிபந்தனையை மறுத்த கோபத்தில் இருந்தவளுக்கு நந்தினி பேச்சு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல்தான் இருந்தது. அடுத்த நொடி விக்ரமிற்கு அழைத்தவள் அவனிடம்தான் தன் கோபம் முழுவதையும் கொட்டினாள். அவன் போனை எடுத்ததுமே, அதுதான் வேண்டான்ட்டு போயிட்டீங்க தானே, அப்புறம் ஏன் உங்க துடுப்பை எல்லாம் அனுப்பி பேச வைக்கிறீங்க? வெக்கமா இல்லையா என அவள் காய்ந்து தள்ள, புரியும்படி பேசு என்றான் விக்ரம் அந்த பக்கம். அவன் முகம் ஏற்கனவே அவள் பேசிய லட்சணத்தில் அருவருப்பில் சுருங்கி இருந்தது. என்ன புரியும்படி பேசுறது? நீங்க சொல்லித்தானே அந்த நந்தினி வந்து என்கிட்ட பேசுறா. நீங்க நல்லவர் வல்லவர்னு 1000 பட்டம் வேற. சலிப்போடு சுவாதி கூற, விக்ரமின் முகம் பெரும் கோபத்தோடு இறுகி போயிற்று. தன் மனதை நொடியில் கட்டுப்படுத்தி கொண்டவன், நீ அவ்வளோலாம் ஒர்த்தில்ல சுவாதி, ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. நந்தினிக்கு விஷயமே என் அம்மா மூலமா தான் தெரிஞ்சிருக்கும். ஏதோ நல்லதுன்னு நினைச்சு முட்டாள்தனம் செஞ்சுட்டா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன் என்று விட்டு போனை வைத்து விட்டான் விக்ரம். அவன் குரலில் மறைந்திருந்த ஒருவித நக்கல் சுவாதிக்கும் புரியத்தான் செய்தது. ச்ச, படுத்துறாங்க என புலம்பிக் கொண்டே அவளும் போனை எறிந்துவிட்டு வேலையை கவனித்தாள். என்னதான் சுவாதியிடம் நக்கலாக பேசிவிட்டாலும் விக்ரம் கோபம் முழுவதும் இப்போது நந்தினி மேல்தான் திரும்பியது. அத்தியாயம் 4. அன்று மாலை நந்தினியை அழைத்து கொண்டு கிளம்பிய விக்ரம் கல்லூரியை விட்டு வெளியே வந்ததும் ஒரு பக்கம் காரை நிறுத்திவிட்டு அவள் புறம் திரும்பி அமர்ந்தான். உன்னை சுவாதி கிட்ட பேச வேண்டான்னு தானே சொன்ன? சொல்லு, சொல் பேச்சு கேட்க மாட்டியா நந்தினி என அவன் அடக்கப்பட்ட கோபத்தோடு கேட்க, அவளுக்கு அவன் குரலும் கூர்மையான அவன் பார்வையும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. இல்ல சார், மனசு கேக்கல மெதுவாக நந்தினி கூற, உன்கிட்ட நான் வாழ்க்கை பிச்சை கேட்டனா? எனக்காக அவகிட்ட கெஞ்சி என் மானத்தை வாங்க சொன்னேனா? நிதானமாக அவன் கேட்டதும் தான் இதில் இப்படி ஒரு கோணம் இருப்பதே அவளுக்கு புரிந்தது. ஆம், அவனை அசிங்கப்படுத்தியது போலல்லவா ஆகிவிடும். அதை அவள் யோசிக்கவே இல்லையே. சார், நான் அப்படி யோசிக்கவே இல்ல சார் மெதுவாக நந்தினி கூற, வேற எப்படி யோசிச்ச என அடிக்குரலில் சீறினான் விக்ரம். அவன் குரலில் பயந்து அவள் கார் சீட்டோடு ஒன்ற அவள் செயலில்தான் தன் கோபத்தை உணர்ந்தவன் ஒரு பெருமூச்செடுத்து தலை கோதி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இதுக்குத்தான் வயசுக்கு மீறி யோசிக்காதுன்னு சொன்ன. உன் லிமிட் தெரிஞ்சு நடந்துக்கோ நந்தினி. என் விஷயத்துல நீ தலையிடுறது இதுவே கடைசியா இருக்கணும் என அவன் கூற, என முனகி வைத்தவள் கண்கள் அவன் கோபத்தில் தானாக கலங்கி இருந்தது. பல்லை கடித்து அழுகையை கட்டுப்படுத்த போராடியவளை பார்த்தவனுக்கு கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. அவனுக்கு நல்லது என்று நினைத்துதானே செய்தாள். பாவம். சுவாதி மீது இருந்த கோபத்தையும் அவள் மேல் கொட்டிவிட்டோம் என அவனுக்கு புரிந்தது. அவள் கண்களை மெதுவாக துடைத்து விட்டவன், சாரி நந்தினிமா, தேவையில்லாம எதுவும் செய்யாத, எனக்கு அதிகம் பொறுமை கிடையாது என அவன் மெதுவாக கூற, அவள் வேகமாக தலையை உருட்டியதில் தன்னை அறியாமல் சிரித்துக்கொண்டே காரை எடுத்தான் விக்ரம். அடுத்து வந்த நாட்கள் மெதுவாக கடந்தது. விக்ரம் பெரிதாக வெளியில் எந்த மாற்றமும் காண்பித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவனிடம் ஒருவித அதீத இறுக்கம் ஏற்பட்டிருந்தது நந்தினிக்கு புரிந்தது. யாரிடமும் எதுவும் காண்பித்துக் கொள்ளக்கூடாது என உறுதியாக இருந்தவன் தன்னால் முடிந்தவரை சாதாரணமாகத்தான் இருந்தான். ஆனால் அவனை அறியாமல் அவனுக்குள் இருந்த வலி அடிக்கடி இப்படி வெளிப்பட்டுவிடும். அப்படித்தான் அன்றும் நடந்தது. கல்லூரியில் நந்தினிக்கு செமினார் கொடுத்திருந்தன. அனைவரும் தங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் டாபிக்கில் இருந்து செமினார் எடுக்க வேண்டும் என்று கூறி இருக்க, நந்தினிக்கு உடனடியாக
மெக்கானிக்கல் தான் தோன்றியது. விக்ரம் சுலபமாக சொல்லிக் கொடுத்து விடுவானே. அன்று அவள் காலேஜ் பஸ்ஸில் வந்திருந்ததால் அவளால் உடனடியாக விக்ரமிடம் கூற முடியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவள் நேராக அவனை தேடித்தான் வந்தாள். விக்ரம் சார் மேல இருக்காரா ஆண்டி என்று கேட்டுக்கொண்டே நந்தினி வர, ஆமாண்டா, அவனோட ரூம்ல தான் இருக்கான் என்றார் மாலதி. அவனுக்கு தான் காஃபி கலந்த, நீயே குடுத்துட்டு நந்தினி, நீ ஏதாவது குடிக்கிறியா என்று அவர் கேட்க, வந்து குடிக்கிறேன் ஆண்டி என்று விட்டு மேலே சென்றாள் நந்தினி. அவள் வந்தபோது விக்ரம் அறைக்கதவு திறந்தேதான் இருந்தது. மெதுவாக நந்தினி எட்டி பார்க்க விக்ரம் பால்கனியில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் கையில் இருந்து என்ன புகை என யோசித்துக் கொண்டே மெதுவாக உள்ளே வந்தவளுக்கு அவன் புகைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து பெரும் அதிர்ச்சிதான். அவள் அறிந்த விக்ரமிற்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதே. ஏன் இப்படி? ஒரு நொடி அதிர்ச்சியோடு நின்று விட்டவள் அடுத்த நொடி பெரும் கோபத்தோடு வேகமாக அவன் அருகில் வந்தாள். சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என அவள் கோபத்தோடு கத்த, அவள் குரலில் திரும்பியவன் முதலில் அவளை எதிர்பார்க்காமல் அதிர்ந்துதான் போனான். நொடியில் சுதாரித்திருந்தவன், கதவை தட்டிட்டு வரமாட்டியா நந்தினி, இதென்ன கெட்ட பழக்கம் என கோபத்தோடு கேட்டுக்கொண்டே தான் புகைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டை குப்பை தொட்டியில் போட்டான். நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல பழக்கமா சார்? எப்ப இருந்து இதெல்லாம் பழகுனீங்க என்று அவள் விடாமல் கேட்க, இதையெல்லாம் கேட்கிற உரிமை உனக்கு இல்ல நந்தினி, எதுக்கு வந்த என்றான் அவன். சார் ப்ளீஸ், கெட்ட பழக்கம் சார், உடம்பு கெட்டு போகும், இந்த பழக்கம் வேண்டாம் சார் மெதுவாக அவள் கூற, நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் என்றான் அவன் அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே. இதற்கு மேல் என்னிடம் கேள்வி கேட்க கூடாது என்ற செய்தி அவன் பார்வையிலேயே இருந்தது. சார் என அவள் மீண்டும் மெதுவாக தொடங்க, வந்த விஷயத்த சொல்லு, இல்லைனா கிளம்பு என்றவன் மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுக்க போக, சொல்றேன் சார் என்றாள் நந்தினி வேகமாக. செமினார் விஷயத்தை அவள் கூற, வா என அவளை உள்ளே அழைத்து வந்தவன் அங்கிருந்த தன் மேஜை முன் அமர்ந்தான். நந்தினியும் ஒரு சேர் எடுத்து போட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள். அப்போதுதான் அங்கிருந்த காஃபியை கவனித்தவன், அம்மா கொடுத்தாங்களா என்று கேட்டுக்கொண்டே அதை எடுக்க, அவளுக்கும் அப்போதுதான் அந்த நினைவே வந்தது. அவன் புகைப்பிடிப்பதை பார்த்த அதிர்ச்சியில் அங்கேயே வைத்துவிட்டு வந்திருந்தாள். ஆமா சார் என அவள் கூற, தேங்க்ஸ் என்றவன் அதை குடித்துக்கொண்டே அவள் கேட்டதை சொல்லிக் கொடுத்தான். சுலபமான ஒரு டாபிக் எடுத்து அவன் நிதானமாக சொல்லிக் கொடுக்க, அவளும் படித்து முடிக்கும் வரை அதை சிரத்தையாக கேட்டுக்கொண்டாள். கவனிக்காவிட்டால் அவனுக்கு கோபம் வருமே. தானே அவளுக்கு நோட்ஸும் எழுதி கொடுத்தவன், கிளியர் என கடைசியாக கேட்க, புரிஞ்சது சார் என்றாள் நந்தினி. சார், அந்த பழக்கம் மட்டும் வேண்டாமே, நீங்க எங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லி கொடுக்கிறவர் சார், நீங்களே தப்பு செய்யலாமா நந்தினி மெதுவாக கேட்க, அவளை வெறுமையாக பார்த்தவன், நானும் மனுஷன்தான் நந்தினி, எனக்கு உணர்வுகள் இருக்கும், வலிக்கும் என அழுத்தமாக கூறியவன் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டான். சீக்கிரம் விட்டுறேன் என அவனை முடிக்க, தேங்க்ஸ் சார் என்று விட்டு எழுந்தாள் நந்தினி. ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு தன் கண்ணாடியை போட்டுக்கொண்டு விக்ரம் அமர்ந்து விட, இனி அவன் அதில்தான் கவனமாக இருப்பான் என்ற நிம்மதியோடு நந்தினி கிளம்பினாள். அன்று மதிய இடைவேளை போது ஸ்வாதி நந்தினியை அழைப்பதாக ஒரு பெண் வந்து சொல்லிவிட்டு சென்றாள். இவங்க ஏண்டி உன்னை கூப்பிடுறாங்க என ஜோதி குழப்பத்தோடு கேட்க, தெரியலையே ஜோதி, எதுக்கும் போய் பார்த்துடுவோம், நல்லது நடந்தா சந்தோஷம்தானே என கூறிக்கொண்டே எழுந்தாள் நந்தினி. உனக்கு ஒரு நல்லதும் நடக்காதுடி கடுப்போடு ஜோதி கூற, அவருக்கு நல்லது நடந்தா போதும்டி, வா என்றாள் நந்தினி அழுத்தமாக. இன்னமும் அன்று விக்ரம் கையில் சிகரெட்டோடு நின்றது அவள் கண்முன் வந்து போய்கொண்டே இருந்தது. கவலையை கூறிவிடக் கூடியவனாக இருந்தால் கூட பரவாயில்லை, உள்ளேயே வைத்துக்கொண்டு எத்தனை மருகுகிறானோ என நினைத்து நினைத்து அவளுக்குத்தான் வேதனையாக இருந்தது. ஸ்வாதியை பார்க்க இருவரும் வர, அவள் செய்த செயலில் ஏண்டா வந்தோம் என்றுதான் இருவருக்கும் ஆகிவிட்டது. இந்தா என ஒரு பத்திரிகையை ஸ்வாதி நந்தினியிடம் நீட்ட, அதை முகம் முழுவதும் குழப்பத்தோடு வாங்கி கொண்டாள் நந்தினி. இன்னும் 3 மாசத்துல எனக்கு கல்யாணம்,
நீயும் உன் சாரும் வந்துடாதீங்க. உன் சார் இல்லாம நான் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அவரை விட எல்லா வகையிலையும் நல்ல மாப்பிள்ள தான் என் அண்ணன் பாத்திருக்காரு. திமிராக ஸ்வாதி கூறியதில் நந்தினிக்கு அதிர்ச்சியையும் தாண்டி கோபம் வந்தது. நல்ல வேளை அவரு தப்பிச்சிட்டாரு. எங்க சாரை விட ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க மேடம். உங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவரு தப்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான் என்றவள், நீங்க கூப்பிட்டாலும் இங்க யாரும் வர காத்திருக்கல என்று விட்டு ஜோதியையும் இழுத்துக்கொண்டு வந்து விட்டாள். கடைசியில் ஸ்வாதியின் எரிச்சலை அவள் கொட்டிக் கொண்டதுதான் மிச்சமாக இருந்தது. என்னடி, நீ பாட்டுக்கு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு வந்துட்ட. அவங்க கோபத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஏதாவது இன்டர்னல் மார்க்ல கை வச்சுட்டு போறாங்க. கவலையோடு ஜோதி கூற, போய் தொலையட்டும்டி, திரும்பி எழுதிக்கலாம். அவங்க பேசின பேச்சுக்கு கொஞ்சமா முடியும். அதான் நல்லா திருப்பி கொடுத்தேன். சாரை விட நல்லவனாமே, அப்படி ஒருத்தன் உலகத்திலேயே கிடையாது என நந்தினி திட்டவட்டமாக கூறினாள். அவள் அழுத்தத்தை பார்த்து மெலிதாக சிரித்துக்கொண்ட ஜோதி, நீ தாண்டி அவருக்கு ஏத்த ஜோடி, அந்த ஸ்வாதி இல்ல. பேசாம உன் காதல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்றாள் ஜோதி. சொல்லிடலாம் தான், பயமா இருக்குடி. மனுஷன் இன்னும் காதல் தோல்வியில இருந்து வெளியே வந்துட்டாரானே தெரியல. கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம படிப்பும் இந்த எக்ஸாமும் முடிஞ்சிடும், அப்புறம் சொல்றேன் என்றாள் நந்தினி. அவள் என்னவோ தெளிவாக யோசித்துதான் கூறினாள். எந்த அளவு எல்லாம் சரியாக நடக்கும் என்ற பயம் ஜோதி நந்தினி இருவருக்குமே இருக்கத்தான் செய்தது. மாலை எப்போதும் போல் விக்ரம் தான் நந்தினியை அழைத்து போக வந்தான். அவள் காரில் ஏறி அமர்ந்ததும் சாதாரணமாக தன் நோட்டுகளை மடியில் வைத்துக்கொள்ள, அவள் வைத்த வேகத்தில் ஒரு நோட்டிற்குள் இருந்த பத்திரிகை தவறி வெளியே விழுந்துவிட்டது. அதை கவனித்தவள், விக்ரம் பார்த்துவிடக் கூடாதே என்ற பதட்டத்தில் வேகமாக அதை குனிந்து எடுக்க, அதுவரை சாதாரணமாக காரை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தவன் அவள் பதட்டத்தில் தன் வேலையை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். என்ன பத்திரிக்கை அது என விக்ரம் கேட்க, ஒன்னும் இல்ல சார் என அவள் திணறியதே அவனுக்கு சந்தேகத்தை கிளப்பியது. குடு பாப்போம் என அவன் கை நீட்ட, இல்ல சார், இது என் ஃப்ரெண்டுடையது என அதை வேகமாக தன் நோட்டிற்குள் வைக்க முயன்றாள் நந்தினி. அவள் செயலை முகம் சுருங்க பார்த்து கொண்டிருந்தவன் பட்டென அவள் கையில் இருந்த பத்திரிகையை பிடுங்கிவிட்டான். சார் வேண்டாம் சார் என அவள் பிடுங்க வர, அவள் 2 கைகளையும் தன் இடது கையால் பிடித்து கொண்டவன் அந்த பத்திரிகையை திறந்து பார்த்தான். மணப்பெண் பெயரை பார்த்ததும் நந்தினி பதட்டத்திற்கான காரணம் அவனுக்கு புரிந்துவிட்டது. அந்த பத்திரிகையை சில நொடிகள் வெறித்து பார்த்தவன், ஸ்வாதி கொடுத்தாளா என நிமிராமல் கேட்க, நந்தினியும் அவனை கவலையோடு பார்த்து கொண்டே, ஆமா சார் என்றாள் மெதுவாக. அவள் கைகளை விட்டுவிட்டவன் மீண்டும் ஒரு முறை அந்த பத்திரிகையை பார்த்தான். காதல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம்தான் என்ன நந்தினி? மனம் மாறலாம், அதுக்காக இவ்ளோ சீக்கிரமா? நான் தான் முட்டாள் போல. தன் இயல்பை தாண்டி பேசிக் கொண்டிருந்தவனை பார்த்து அவளுக்கு வேதனையாக இருந்தது. அவங்க செஞ்சதெல்லாம் காதலே இல்ல சார் என நந்தினி கூற, அவள் குரலில்தான் விக்ரம் சுய நினைவிற்கே வந்தான். அப்போதுதான் சிறு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது உரைக்க, அந்த பத்திரிகையை தூக்கி பின் சீட்டில் எறிந்தவன், போகலாம் நந்தினி என்று விட்டு காரை எடுத்து விட்டான். அவன் வேதனை அவனோடு, அதை அவள் தலையில் கொட்ட அவன் விரும்பவில்லை. அவளுக்கோ கொஞ்சம் மனம் விட்டு பேசினாலாவது நன்றாக இருக்குமே, ஏன் இப்படி செய்கிறான் என்றுதான் தோன்றியது. அத்தியாயம் 5. அடுத்து வந்த நாட்களில் நந்தினிக்கு எக்ஸாம் இருந்ததால் அவள் பெரிதாக விக்ரமோடு நேரம் செலவழிக்கவில்லை. காலையில் படிக்க வேண்டும் என சீக்கிரமே காலேஜ் பஸ்ஸில் சென்று விடுபவள் மதியமும் எக்ஸாம் முடிந்தவுடன் காலேஜ் பஸ்ஸிலேயே வந்து விடுவாள். எக்ஸாம் முடியும் வரை அவளால் விக்ரமை அதிகமாக பார்க்க கூட முடியாமல் போனது. ஒருவாறு கடைசி நாள் எக்ஸாம் முடிந்த போது கிளாஸில் இருந்த அனைவரும் சேர்ந்து வெளியே செல்ல திட்டமிட்டிருந்தன. பக்கத்தில் இருந்த ஒரு மாலுக்கு சென்று படம் பார்த்துவிட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு அனைவரும் கிளம்புவதாக ஏற்பாடு. இதை முந்தைய நாள் அவள் மாலதியிடம் கூறிக்கொண்டிருந்த போது விக்ரமும் அங்கேதான் இருந்தான். இவர்கள் பேசுவது எதையும் காதில் வாங்காமல் ஒரு பக்கமாக அமர்ந்து போன் பார்த்து கொண்டிருந்தான்.
பொதுவாக இருக்கும் சகஜமான பேச்சுக்கள் கூட அவனிடம் குறைந்திருந்ததை நினைத்து அவள் வருந்தியது தனி கதை. நைட்டு தனியாவா வர நந்தினிமா என மாலதி கேட்டபோது, பஸ்ல வந்துடுவேன் ஆண்டி என்றாள் நந்தினி. அதெல்லாம் வேண்டாம் விக்ரம், நீ போய் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துடேம்பா என அவர் மகன் புறம் திரும்ப அவரை நிமிர்ந்து பார்த்தவன், ஓகே என்று விட்டு, கிளம்புறக்கு முன்னாடி போன் பண்ண நந்தினிமா என்றதோடு முடித்து விட்டான். ஏதாவது கேக்குறாரா பாரு, எங்க போறீங்க, யாரு வராங்க, எத்தனை மணி, ஒண்ணுமே கேக்கல. பொதுவாக விக்ரம் இதெல்லாம் கேட்கக்கூடியவன்தான். இப்போதுதான் எல்லாமே மாறி போய்விட்டது. மறுநாள் சொன்னது போலவே மாலில் இருந்து கிளம்பும் முன் நந்தினி விக்ரமிற்கு அழைத்து கூற, அவனும் சரியாக அவர்கள் கிளம்பும் நேரம் வந்துவிட்டான். ஜோதிக்கு அவள் அண்ணன் வந்திருந்தார். ஜோதியிடமும் மற்ற தோழிகளிடமும் விடைபெற்று கொண்டு நந்தினி விக்ரமோடு கிளம்பிவிட்டாள். அவன் எதுவும் கேட்காமல் அமைதியாக காரை ஓட்ட அதை பார்க்க சகிக்காமல் நந்தினிதான் பேசிக்கொண்டே வந்தாள். படம் சூப்பரா இருந்தது சார், நல்ல லவ் ஸ்டோரி, காதல் தோல்வியெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ற கதை. ஹீரோ கடைசியா காதலிச்ச பொண்ணை இழந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் செஞ்ச பொண்ண உருகி உருகி காதலிக்கிறாரு. போதும் போதும் ப்ளீஸ் நிறுத்து. திடீரென சற்றே சத்தமாக விக்ரம் கூறியதில் நந்தினி வாயை மூடிக்கொண்டு அவனை பார்த்தாள். படம் பார்த்தாச்சு இல்லையா, கதையெல்லாம் எனக்கு வேண்டாம், அமைதியா வா வெறுமையாக அவன் கூற, ஏன் சார் நல்லா இருந்தது அதான் சொன்ன என அவள் மெதுவாக கூற, அவள் புறம் திரும்பியவன், வேணானா விட்டுடணும் நந்தினி என்றான் அழுத்தமாக. அவன் முகத்தில் இருந்த இறுக்கத்திற்கான காரணம் முதலில் அவளுக்கு புரியவில்லை. நிதானமாக யோசித்தவளுக்கு மெதுவாகத்தான் தான் சொன்ன கதையின் சாராம்சமே புரிந்தது. அதற்கு இத்தனை கோபப்பட வேண்டுமா என்றுதான் அவளுக்கு தோன்றியது. சாதாரணமாகத்தானே கூறினாள், அதை கூட எடுத்துக்கொள்ள முடியாத அளவு என்ன கோபம்? நீங்க சுத்தமா மாறிட்டீங்க சார் என அவள் சற்று சத்தமாகவே புலம்பிவிட, அது சரியாக புரியாமல் வாட் என விக்ரம் அவள் புறம் திரும்பிய போது வண்டி லேசாக ஆடியது. கார் தடுமாறியதில் விக்ரமின் கவனம் அதன் புறம் திரும்பியது. என்னாச்சு சார் என நந்தினி கேட்க, பஞ்சர்னு நினைக்கிறேன் என்றவன் காரை மெதுவாக ஓட்டினான். பக்கத்தில் இருந்த ஒரு பஞ்சர் கடையில் காரை நிறுத்தியவன் இறங்கி சென்று பஞ்சர் போட சொல்லிவிட்டு காரில் சாய்ந்து நின்றுவிட, நந்தினியும் காருக்குள் அமர்ந்து அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவனை பார்க்க பார்க்க சுவாதிக்கு கொடுத்து வைக்கவில்லை என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவனுக்கு என்ன குறை? நல்ல நெடுநெடுவென உயரம், கம்பீரமான முகம், அதில் மேலும் கம்பீரம் சேர்ப்பது போல முக்கால்வாசி நேரம் அவன் கண்ணில் வீற்றிருக்கும் கண்ணாடி அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு பவர் கிளாஸ் ஒருவனுக்கு இத்தனை அழகாக இருக்குமா என நந்தினி பல முறை நினைத்திருக்கிறாள். கருப்பு நிற மெல்லிய பிரேமோடு அவன் கண்களில் எப்போதுமே அந்த கண்ணாடி இருக்கும். காரில் சாய்ந்து நின்றிருந்தவன் கடைக்காரன் ஏதோ சொல்லவும் நந்தினியை நோக்கி வந்தான். ஜன்னல் அருகில் குனிந்தவன், கொஞ்சம் லேட் ஆகுமா நந்தினிமா என கூற, பரவாயில்ல சார், நீங்க அங்கேயே போய் அப்படியே நில்லுங்க, நான் வெயிட் பண்றேன் என பட்டென கூறிவிட்டவளுக்கு மெதுவாகத்தான் தான் சைட் அடிப்பதை தன் வாயாலேயே கூறிவிட்டோம் என்றே புரிந்தது. அவள் சிறு பயத்தோடு அவனை பார்க்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை போல அவளை ஒரு மாதிரி பார்த்து கொண்டவன் அமைதியாக சென்று விட்டான். இந்த முறை அவன் சற்றே பக்கவாட்டில் திரும்பி நின்று கடைக்காரனோடு பேசிக் கொண்டிருக்க அவளும் விடாமல் அவனை சைட்டடித்துக் கொண்டிருந்தாள். தன் போனை எடுத்தவள் எப்போதும் போல அவனை திருட்டுத்தனமாக போட்டோ எடுத்துக்கொள்ளவும் தவறவில்லை. சிறிது நேரத்தில் வேலை முடிந்ததும் விக்ரம் வந்து காரை எடுத்தான். சார் என மெதுவாக அவள் அழைக்க, சொல்லு நந்தினி என்றான் விக்ரம். சார் பசிக்குது சார் என்று பாவம் போல் அவள் கூறியதில் மெலிதாக சிரித்தவன், மால்ல சாப்பிடலையா என்றான். அது இன்டர்வல் டைம்ல சாப்பிட்ட பாப்கார்ன் பப்ஸ் மட்டும்தான் சார், அப்போதைக்கு போதும்னு விட்டுட்டோம். அம்மா கிட்ட சமைக்க வேணான்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனா பால் தான் கொடுப்பாங்க, எனக்கு பிடிக்காது. என்ன வேணும்னு மட்டும் சொல்லுமா
நான் பாவம் என அவன் காதை தேய்த்து கொள்ள, 2 இட்லி, ஒரு வடை சார். நம்ம தெருவுல இருக்க கையேந்தி பவன்ல என அவள் குதூகலமாக கூற, அங்க வர போகணுமா? வழியில ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி தரனே என்றான் விக்ரம். என்ன இருந்தாலும் கையேந்தி பவன் டேஸ்ட் வராது சார். அங்கேயே போவோம் என நந்தினி கூற, திருந்தவே மாட்ட என புலம்பிக் கொண்டவன் அவள் சொன்ன இடத்திற்கு அழைத்து போகவும் தவறவில்லை. தள்ளு வண்டியாக இருந்தாலும் அதில் உணவுகள் தரமாக சுத்தமாகத்தான் இருக்கும் என்று விக்ரமிற்கு தெரியும் என்பதால் அமைதியாக அழைத்து சென்றான். கார் நின்றதும் நந்தினி இறங்க போக, உட்கார நந்தினிமா, நிறைய ஜென்ஸ் இருக்காங்க, நீ இறங்க வேண்டாம், நான் வாங்கிட்டு வரேன் என்று விட்டு இறங்கிச் சென்றான் விக்ரம். அக்கறை காட்டுவதில் அவனுக்கு ஈடு இணையே கிடையாது என தன்னவனை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டாள் நந்தினி. அவள் கேட்டது போலவே அவன் இட்லி வாங்கிக் கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கிக் கொண்டவள், உங்களுக்கு சார் என்று கேட்க, நான் சாப்பிட்டு தான் உன்னை கூப்பிடவே வந்தேன் நந்தினி, கண்ட நேரத்துக்கெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல என்றான் விக்ரம் சாதாரணமாக. அப்போ நான் கண்ட நேரத்துல சாப்பிட்றேன்னு சொல்றீங்களா என அவனை முறைத்தாள் நந்தினி. நீ இல்லைன்னு சொல்லுவியா? ஒற்றை புருவம் உயர்த்தி சிறு நக்கலோடு அவன் கேட்ட அழகில் லயித்து போய்விட்டவள், சொல்ல மாட்டேன், ஆனா அப்படிதான் சாப்பிடுவேன் என்று விட்டு உண்ணத் தொடங்க அவனும் சிரித்துக்கொண்டே திரும்பி விட்டான். அவள் உண்டு முடித்ததும் அவளை வீட்டில் விட்டுவிட்டு விக்ரம் தன் வீட்டிற்கு சென்று விட்டான். வெகு நாட்களுக்கு பின் விக்ரமோடு அதிக நேரம் செலவழித்த நிம்மதியில் அன்று நந்தினியும் மகிழ்ச்சியாக உறங்கினாள். காலேஜ் முடிந்து விட்டதால் அடுத்து வேலைக்கான ஆர்டர் வரத்தான் நந்தினி காத்திருந்தாள். நந்தினி, ஜோதி இருவருமே கேம்பஸில் ஒரே கம்பெனியில்தான் செலக்ட் ஆகி இருந்தன. கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போறேன் என நந்தினி கூறியதை சரஸ்வதியும் அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தார். அன்று மாலை சரஸ்வதி பாசுந்தி செய்திருந்தார். சரஸ்வதி செய்யும் பாசுந்தி விக்ரமிற்கு மிகவும் பிடிக்கும். விக்ரம் வீட்டிற்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்தவர், இத விக்ரம் கிட்ட கொடுத்துடுவா நந்தினி என அவளை அனுப்பி வைக்க, அவளும் அதை எடுத்துக்கொண்டு விக்ரம் வீட்டிற்கு சென்றாள். அம்மா பாசுந்தி கொடுத்தாங்க ஆண்டி என்று சொல்லிக்கொண்டே அவள் அதை மேஜை மேல் வைக்க, என் கையில கொடு நந்தினி குட்டி என்றார் ரவிக்குமார். உங்களுக்கு சுகருக்கு மருந்தா? இது விக்ரம் சாருக்கும் ஆன்டிக்கும் மட்டும்தான் என்றால் நந்தினி கண்டிப்பாக. கொஞ்சம் கொடு நந்தினி குட்டி, ஒரு ஸ்பூன்லயாவது கூட என அவர் கெஞ்சி கேட்க, அதெல்லாம் முடியாது, நீங்க குட்டின்னு கூப்பிடுறதுக்காகவே கொடுக்க மாட்டேன் என்றாள் நந்தினி. இனி கூப்பிடவே மாட்டேன்டா, அங்கிள் பாவம் இல்லையா? இல்லையே என்று கூறிக்கொண்டே மாலதி வர ரவிக்குமார் அதற்கு மேல் கேட்கவில்லை. யார் அடி வாங்குவது? ஒரு கப்பில் கொஞ்சம் தனியாக எடுத்தவர், விக்ரம் மேல இருக்கான், கொடுத்துடு நந்தினிமா என்று அவர் கூற, அவளும் அந்த கப்பை வாங்கிக் கொண்டு மேலே வந்தாள். அவன் அறைக்கதவு திறந்தே இருந்தாலும் ஏற்கனவே ஒரு முறை திட்டு வாங்கிய அனுபவத்தில் சார் சார் என கதவை தட்டினாள் நந்தினி. வா என அவன் குரல் கொடுத்ததும் தான் அவள் உள்ளே நுழைந்தாள். சரியாக அவள் வந்தபோது அவன் சிகரெட்டை நசுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு இன்னும் அவன் அதை விடவில்லையா என அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்ன என அவன் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் அவள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கையில் இருந்த பத்திரிகையை பார்த்தவளுக்கு அவன் புகைத்ததற்கான காரணம் புரிந்துவிட்டது. இத இன்னுமா வச்சிருக்கான்? அன்னிக்கு தூக்கி எரிஞ்சிட்டான்னு நினைத்தாலே. இத இன்னுமா வச்சிருக்கீங்க சார் என பத்திரிகையை காண்பித்து நந்தினி கேட்க, லீவ் இட், எதுக்கு நீ வந்த சொல்லு என்றான் அவன். அன்று போலவே அவன் பேசவும் இதை இனியும் இப்படியே விடக்கூடாது என தெளிவாக முடிவெடுத்து விட்டாள் நந்தினி. எப்பவும் என்ன துரத்துறதுலயே தான் சார் குறியா இருக்கீங்க. அன்னைக்கு இந்த பழக்கத்தை விட சொன்னதானே, நினைச்சு உடம்ப கெடுத்துட்டே இருப்பீங்களா? முதல்ல அதை கொடுங்க. பேசிக்கொண்டே இருந்தவள் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் கையில் இருந்த பத்திரிகையை பிடுங்கிவிட்டாள். நந்தினி என அவன் கோபத்தோடு ஏதோ சொல்ல வர அதை காதில் வாங்காமல் தன் கையில் இருந்த பத்திரிகையை சுக்கு நூறாக வேகமாக கிழித்தெறிந்தாள் நந்தினி. அவள் செயலை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நந்தினி, ஏய் என்ன செய்யற என கத்திவிட்டான்.
பின்ன என்ன சார், இத பார்த்து பார்த்து நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா? போதும் சார், விட்டுட்டு வெளியில வாங்க என நந்தினியும் அழுத்தமாக கூற அவளை கோபத்தோடு பார்த்தான். அதிக பிரசங்கி, கெட் அவுட் என்று விட்டு மற்றொரு சிகரெட்டை எடுத்தான். அவள் மேல் காட்ட முடியாத கோபத்தை அவன் தன் மீதே காண்பித்துக் கொள்ள, நந்தினிக்கோ மீண்டும் அவன் சிகரெட்டை எடுத்ததில் பெரும் கோபம் வந்தது. வெளியே போ நந்தினி என்று விட்டு அவன் மற்றைய பக்கம் திரும்பிவிட, அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் நந்தினி. அவள் போகாததை அவன் கவனிக்கவே இல்லை. சிகரெட்டை பற்ற வைத்து அவன் வாயின் அருகே எடுத்து செல்ல, கடைசி நிமிடத்தில் அதை அவனிடமிருந்து பிடுங்கிவிட்டாள் நந்தினி. நந்தினி என கோபமும் சலிப்புமாக விக்ரம் திரும்ப, அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அந்த சிகரெட்டை தன் கையில் வைத்து நொடியில் அழுத்திவிட்டாள். அது ஏற்படுத்திய வலியில் ஆ என கத்திக்கொண்டே அவள் அழுத்தமாக கண்ணை மூடிக்கொள்ள, ஏய், என்னடி முட்டாள்தனம் செய்யற என அவள் கையில் இருந்து சிகரெட்டை வாங்கி தூக்கி எறிந்தான் விக்ரம். அவள் பிஞ்சு கையில் வட்டமான தீக்காயத்தை பார்த்தவனுக்கு பெரிதாக பதறிவிட்டது. முட்டாள் முட்டாள் வா என அவள் கையை பிடித்து அவன் இழுக்க, தன் வலியை பல்லை கடித்து பொறுத்து கொண்டு நிமிர்ந்து அவனை அழுத்தமாக பார்த்தாள் நந்தினி. இனி நீங்க சிகரெட் பிடிக்க கூடாது சார். நீங்க சிகரெட்டை கையில எடுத்தாலே உங்களுக்கு இந்த நினைவுதான் வரணும். ஒவ்வொரு சிகரெட் நீங்க பிடிக்கிறதும் என் மேல ஒவ்வொரு சூடு வைக்கிறதுக்கு சமம். நிதானமாக அவள் கூற, அவளை அதிர்ச்சியோடு பார்த்தான் விக்ரம். அவள் செய்த செயலின் பதட்டத்தில் இருந்தே வெளிவராமல் இருந்தவனுக்கு அவள் பேச்சு மேலும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சிறு பெண்ணிடம் இருந்து இப்படி ஒரு அழுத்தத்தை அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. நந்தினிமா, என்ன இது என அவன் ஆற்றாமையோடு கேட்க, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் சார். இனி நீங்க எதுக்காகவும் சிகரெட் எல்லாம் பிடிக்கவே கூடாது என்றால் அவள் மீண்டும். அதுக்காக இப்படியா செய்யறது என அவள் கையை பார்த்து புலம்பியவன், பிடிக்க மாட்டேன் நந்தினி, கண்டிப்பா மாட்டேன், வா என அவளை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். அவளை அமர வைத்து அவள் கையில் மருந்து போட்டு விட்டவனுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நந்தினி என கேட்டுக்கொண்டே அவன் மருந்திட, அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், ஏன்னா ஐ லவ் யூ சார் என்றால் நிதானமாக. இதற்கு மேலும் மறைக்க முடியாது என அவளுக்கு தோன்றிவிட்டது. அவள் பதிலில் அதிர்ந்து நிமிர்ந்த விக்ரம் அவளை புரியாமல் பார்த்தான். என்ன உளர்ற நந்தினி என்று அவன் குழப்பத்தோடு கேட்க, உளரல சார், தெளிவாதான் சொல்றேன் என்றவள் எழுந்து சென்று கொண்டு வந்திருந்த பாசந்தியை எடுத்து வந்தாள். ஐ லவ் யூ சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்றவள் அவன் கையில் அந்த கப்பை திணித்துவிட்டு வேகமாக சென்று விட்டாள். விக்ரம் அவள் கூறியதை சரியாக உணரும் முன்பே அவள் சென்று விட்டிருந்தாள்.